ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் மோட்டிஃப் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பப்போல்லாம் நான் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன்னா அப்போ உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளார் மோட்டிஃப் நீங்கள் டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இப்போ டீ கோஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் பிளாங்கெட்ஸ், ஷால், பேக்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் சுடி ஆர் குர்த்தி ஆர் சாரீக்கு இந்த மோட்டிஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பர்பஸுக்கு இந்த மோட்டிஃப் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யான் மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் சுடி சாரீக்கெல்லாம் பார்டராக இல்லைன்னா நெக் பேட்டர்னாக யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் நீங்கள் நைலான் யான் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நீங்கள் யானும் அண்ட் ஹூக் சைஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளார் மோட்டிஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா, இங்கே நான் காட்டன் யான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த யான் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நீங்கள் யான்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காட்டன் யானுக்கு நான் 2.5 mm க்ரோஷே ஹூக் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அது போக நமக்கு ஸ்டிச் மார்க்கர் அண்ட் சிஸ்ஸர் இல்லைன்னா கட்டர் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இனி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செயின் 6 போட்டுக்கோங்க. So 1 2 3 4 5 6 செயின் யூஸ் 6 செயின் போட்டக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டக்கப்புறம் நமக்கு இப்படி ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே தான் நான் இனி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதை நம்ம செயின் ஒன்றுமே கன்சிடர் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள்குள்ளே நான் 12 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் மார்க்கை போட்டுக்கலாம். மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதே சர்க்கிள்குள்ளே ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே போடுறோம். சென்டரில் நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். தென் அகெயின் மூணாவது 4 5 6 இந்த மாதிரி நான் 12 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு காமிக்கிறேன். 12 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ரவுண்டு 12 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆச்சு. ரவுண்ட் 1 நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இனி ரவுண்ட் 2 போகலாம். ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறது 4 செயின் போட்டுக்கலாம். இது ஒரு ட்ரிபிள் க்ரோஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 4 செயின் போட்டுட்டு செயின் 4ல் இந்த 4th செயினில் நம்ம ஸ்டிச் மார்க்கை போட்டுக்கலாம். இதை ஒரு ட்ரிபிள் க்ரோஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் அடுத்த ஸ்டிச்சில் இதே மாதிரி நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். ஸோ ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 தடவை நம்ம ஹூக்கில் யான் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணுறோம். மறுபடியும் அடுத்த 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணுறோம். மறுபடியும் லாஸ்ட் 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணுறோம். இப்போ 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் செயின் 3 போட்டுக்கோங்க. செயின் 3 போட்டுட்டு செயின் 3 போட்டுட்டோம். செயின் 3 போட்டதுக்கப்புறம் 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். செயின் 3க்கு அப்புறம் ஃபஸ்ட் 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணுறோம். மறுபடியும் அடுத்த 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணுறோம். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஃபஸ்ட் 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணுறோம். யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணுறோம். யான் ஓவர் பண்ணி லாஸ்ட் 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணுறோம். இப்போ 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுருக்கோம். மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? செயின் 3 1 2 3
மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் ட்ரெபிள் க்ரோஷே, மறுபடியும் ட்ரெபிள் க்ரோஷே. ஸோ இங்கே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், செயின் 4ல் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ட்ரெபிள் க்ரோஷே போடுறோம், செயின் 3, மறுபடியும் 2 ட்ரெபிள் க்ரோஷே போடுறோம், செயின் 3, மறுபடியும் 2 ட்ரெபிள் க்ரோஷே போட்டு செயின் 3 போடுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த செகண்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம், செயின் 3 போடுறோம். ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 6 செட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 12 ட்ரிபிள் க்ரோஷே இருக்குது. ஒவ்வொரு 2 ட்ரிபிள் க்ரோஷேக்கு இடையில நம்ம செயின் 3 போடுறோம். ஸோ 1 2 3 4 5 6 செயின் 3 ஸ்பேஸ் நமக்கு இருக்கும். ஸோ லாஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே போட்டு செயின் 3 போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 4th செயினில், ஸோ 1 2 3 4 4th செயின்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஸு வந்து 6 ஸ்பேஸ் ஆயிரும். 1 2 3 4 5 6 ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி 6 செட்ஸ் ஆஃப் ட்ரிபிள் க்ரோஷே இருக்குது. இனி நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து நம்ம வந்து இந்த செயின் 3 ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 3 ஸ்பேஸ் கிட்ட போகிறதுக்கு நம்ம வந்து இந்த 2 ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே இங்கே வந்து நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் 4 போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4 செயின் 4 போட்டுட்டு 4th செயினில் க்ரோஷே ஹூக்கை போட்டுக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் போட்டுட்டு நம்ம வந்து செகண்ட் இது வந்து ஒரு செயின் 4 வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷேவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 டைம் யான் ஓவர் பண்ணி செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். செயின் 3 கேப்புக்குள்ளே தான் நம்ம இனி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே, மறுபடியும் 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி தேர்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். மூணாவது ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கப்புறம் இந்த வந்து யானை வந்து இப்படி புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு செயின், இந்த 4th செயின் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணி இந்த 4th செயின்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லூப்புக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் செயின் 3 1 2 3 செயின் 3 அண்ட் அதே செயின்ஸ் 3 ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம மறுபடியும் 3 ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி சேம் செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். ஃபஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷே முடிஞ்சிச்சு. மறுபடியும் 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி அதே செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ரெண்டாவது ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். ரெண்டாவது ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். மறுபடியும் 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி மூணாவது ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். இது சேம் செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே மூணாவது ட்ரிபிள் க்ரோஷே போட்டக்கப்புறம் யானை வந்து இப்படி புல் பண்ணி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணி நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு மறுபடியும் செயின் 7. ஸோ 3 ட்ரிபிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். செயின் 3 3 ட்ரிபிள் க்ரோஷே. அது முடிச்சக்கப்புறம் செயின் 7. ஸோ 1 2 3 4 5 6 7 செயின் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். ஸோ 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அண்ட் அகெயின் 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி தேர்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம்
நம்ம லூப் இப்படி புல் பண்ணிக்கலாம். புல் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே செயினில் வந்து நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அண்ட் இந்த லூப்புக்குள்ளே நம்ம வந்து மறுபடியும் க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை வந்து நம்ம இப்படியே புல் பண்ணுறோம். இந்த வேலை புல் பண்ணிவிட்டு மறுபடியும் செயின் 3 1 2 3 அண்ட் அகெயின் இதே செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம மறுபடியும் 3 ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே, அகெயின் 2 டைம் யான் ஓவர் பண்ணி செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி தேர்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். தேர்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த லூப்பை நல்லா புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே செயின்குள்ளே நம்ம க்ரோஷே ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி இன்சர்ட் பண்ணி மறுபடியும் இந்த லூப் இந்த க்ரோஷே ஹூக்குள்ளே மாட்டுறோம். இப்படி மாட்டிட்டு நம்ம இதை வந்து அப்படியே புல் பண்ணிக்கலாம். புல் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே போட போகிறோம். அதனால் செயின் 7 1 2 3 4 5 6 7 செயின் 7 போட்டுட்டு மறுபடியும் இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். 3 ட்ரிபிள் க்ரோஷே செயின் 3 3 ட்ரிபிள் க்ரோஷே. இந்த ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் லூப்பை நம்ம புல் பண்ணுறோம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷேக்குள்ளே செயின்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அந்த லூப்பை வந்து க்ரோஷே ஹூக்குள்ளே மாட்டிட்டு நம்ம அப்படியே புல் பண்ணிவிட்டு செயின் போடணும். ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு காமிக்கிறேன். ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த செயின் 3 கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். 3 ட்ரிபிள் க்ரோஷே செயின் 3 3 ட்ரிபிள் க்ரோஷே. இந்த ஒரு செட்டு முடிச்சக்கப்புறம் செயின் 7 போட்டோம். தென் அகெயின் 3 ட்ரிபிள் க்ரோஷே செயின் 3 3 ட்ரிபிள் க்ரோஷே. அகெயின் இந்த செட்டுக்கு முடிச்சக்கப்புறம் 7 செயின் போட்டோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டு செயின் 7 போடணும். செயின் 7 போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நேராக இந்த ட்ரிபிள் க்ரோஷேக்கு நேராக நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இதுக்கப்புறம் செயின் 1 போட்டுட்டு ரவுண்ட் 4 வந்து செயின் 1 போடுறோம். செயின் 1 போட்டுட்டு தென் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். செயின் 1 போட்டுட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இனி இந்த செயின் 7 கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 7 கேப்பில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னா 6 ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே, ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். மறுபடியும் இதை ஒவ்வொரு தடவை போடும்போது கொஞ்சம் புஷ் பண்ணிக்கோங்க. 2 தடவை ஆன் ஓவர் பண்ணி செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். தென் அகெயின் மூணாவது, ஃபோர் 6 ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். 6 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 1 2 3 4 5 6 இந்த செயின் 7 ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் செயின் 3 போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் 3 போட்டுட்டு நம்ம பீகோ ஸ்டிச் போடுறோம். இங்கே 2 பார் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பீகாட் ஸ்டிச்சு போடுறோம். பீகோ ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே செயின் 7 ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து 6 ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். ஸோ 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷேக்குள்ளே போடுறோம். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். மறுபடியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு செகண்ட் 2 தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு ரெண்டாவது ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நான் இன்னொன்று லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 6 ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன்.
6 ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. 6 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த செயின் 3 கேப்பில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டு 3 கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் செயின் 3 கேப்பில் சிங்கிள் க்ரோஷே போட்டோம். சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த செயின் 7 கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து 6 ட்ரிபிள் க்ரோஷே தென் பீகோ போட்டோம் அண்ட் மறுபடியும் 6 ட்ரிபிள் க்ரோஷே அண்ட் செயின் 3 கேப்பில் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம். மறுபடியும் இந்த செயின் 7 கேப்பில் வந்து நம்ம வந்து இதே மாதிரி போட போகிறோம். 6 ட்ரிபிள் க்ரோஷே பீகோட் 6 ட்ரிபிள் க்ரோஷே அண்ட் இந்த செயின் 3 கேப்பில் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம். தென் இங்கே இதே மாதிரி நம்ம வந்து இந்த மோட்டிஃப் போட போகிறோம். இது போட்டு இந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி எண்ட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். லாஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷே மேலே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இங்கே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்ததுலேருந்து நம்ம இந்த மாதிரி மோட்டிஃப் போட்டோம். ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷேக்கு நேராக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிடலாம். எண்ட் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு யானை கட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி யானை ஹைலைன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி மோட்டிஃப் கிடைக்கும். ஸோ எண்ட் பண்ணுறது இந்த சிங்கிள் க்ரோஷேக்கு நேராக நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் மோட்டிஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து சிங்கிள் கலரில் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மல்டி கலர்ஸும் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மோட்டிஃப் வந்து நீங்கள் வந்து பேக்ஸு இல்லைன்னா அதே மாதிரி கோஸ்டர் அண்டு ஆஸ் வெல் அஸ் பிளாங்கெட் ஷால் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நெக்குக்கு சுடி ஆர் குர்த்தி ஆர் சாரீக்கும் கூட நீங்கள் இந்த வந்து மோட்டிஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சுடிதார் அண்ட் சாரீக்கெலாம் எடுக்கும்போது நீங்கள் நைலான் கார்ட் வந்து யூஸ் பண்ணிட்டிங்கன்னா மோட்டிஃப் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கார்டு வந்து யான் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் மோட்டிஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.